ஒரு மழை பெய்யலை அப்படின்னா ஒரு விவசாயி வந்து எந்த அளவுக்கு ப்ராப்ளம்ஸை ஃபேஸ் பண்ணுறாங்க அப்படின்றத உங்களுக்கு இப்போ வந்து காமிக்க போகிறேன் நான். நீங்கள் இந்த முருங்கைக்காய் மரத்தை பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக ட்ரை ஆயிடுச்சு. ஏன்னா லாஸ்ட் 6-7 மந்த் மழை கம்ப்ளீட்டாக கிடையாது, போரில் தண்ணி கிடையாது, அதுக்கடுத்து கிணத்துலையும் தண்ணி இல்லை. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஃபார்மர்ஸ் வந்து எதுவுமே பண்ண முடியாத சுச்சுவேஷன் வந்துட்டாரு. அந்த பக்கம் வந்து ட்ரேடர்ஸ் ஏதாவது பிஸ்னஸ் பண்ணுறாங்க, இங்கே முருங்கைக்காய் எடுத்து அங்கே ஏதாவது பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களும் பண்ண முடியாது. ஏன்னா இங்கே ஈல்டே இல்லை. இந்த காரணங்கள்னால தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதோட ப்ரைஸஸ் வந்து நாளுக்கு நாள் ஜாஸ்தியாகி போய்கிட்டே இருக்குது. என்னதான் நம்மளுக்கு போரில் தண்ணி இருந்து கிணத்துல தண்ணி இருந்தாலுமே கூட 2-3 மழை வந்து நம்மளை சப்போர்ட் பண்ணும்போது கண்டிப்பாக ஈல்டு வந்து அதிகமாயிடும். ஒரு வெஜிடபிளோட ப்ரைஸஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா அதுக்கு பின்னாடி இதுதான் காரணம். ஒரு மழை பெய்யலை அப்படின்னா ஒரு விவசாயி வந்து எந்த அளவுக்கு ப்ராப்ளம்ஸை ஃபேஸ் பண்ணுறாங்க அப்படின்றத உங்களுக்கு இப்போ வந்து காமிக்க போகிறேன் நான். நீங்கள் இந்த முருங்கைக்காய் மரத்தை பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக ட்ரை ஆயிடுச்சு. ஏன்னா லாஸ்ட் 6-7 மந்த் மழை கம்ப்ளீட்டாக கிடையாது, போரில் தண்ணி கிடையாது, அதுக்கடுத்து கிணத்துலையும் தண்ணி இல்லை. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஃபார்மர்ஸ் வந்து எதுவுமே பண்ண முடியாத சுச்சுவேஷன் வந்துட்டாரு. அந்த பக்கம் வந்து ட்ரேடர்ஸ் ஏதாவது பிஸ்னஸ் பண்ணுறாங்க, இங்கே முருங்கைக்காய் எடுத்து அங்கே ஏதாவது பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களும் பண்ண முடியாது. ஏன்னா இங்கே ஈல்டே இல்லை. இந்த காரணங்கள்னால தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதோட ப்ரைஸஸ் வந்து நாளுக்கு நாள் ஜாஸ்தியாகி போய்கிட்டே இருக்குது. என்னதான் நம்மளுக்கு போரில் தண்ணி இருந்து கிணத்துல தண்ணி இருந்தாலுமே கூட 2-3 மழை வந்து நம்மளை சப்போர்ட் பண்ணும்போது கண்டிப்பாக ஈல்டு வந்து அதிகமாயிடும். ஒரு வெஜிடபிளோட ப்ரைஸஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா அதுக்கு பின்னாடி இதுதான் காரணம்.